ஆக்டர் நேத்ரன் அவர்கள் இப்போவும் சீரியஸாக தான் இருக்காரு அப்படின்னும் டாக்டர்ஸ் பரிந்துரை பண்ணால் கண்டிப்பாக அவரை மேற் சிகிச்சைக்காக வெளிநாடு கூட்டி போகவும் தயார் அப்படின்னு அவரோட மூத்த பொண்ணான அபிநயா அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த முக்கியமான ஆக்டர்ஸில் ஒருத்தராக இருந்தவர் தான் நேத்ரன் அவர்கள். ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸில் கலந்துருக்காரு, ஏகப்பட்ட நாடகங்களில் நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ இவருக்கு சமீபகாலமாக கேன்சரால் பாதிக்கப்பட்டு அண்ட் அதனால் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு நிலையில் அவர் ரொம்பவே சீரியஸாக இருக்கார் அப்படின்னும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னும் அவரோட மூத்த பொண்ணான அபிநயா அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் இவரை பற்றி தொடர்ந்து ஏராளமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இதெல்லாம் பார்த்துட்டு அபிநயா அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த ஒரு காரணத்தினால உடனடியாக அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அதில் அவர் நல்லபடியாகவே குணமாக்கி வந்துட்டார். ஆனால் அகெயின் அவருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு. அண்ட் இந்த முறை அவருக்கு கல்லீரலில் கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதற்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தோம். அவர் ரொம்பவே சஃபர் பண்ணியிருந்தார், ரொம்பவே துடிச்சு போயிருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் ஹெசிடேட் பண்ணவே முடியலை. இப்போ வர அப்பா டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட ஹெல்த்தை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுற மாதிரி தெரியல. அண்ட் ரொம்பவே சஃபர் பண்ணி வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக அவரை வெட்டிலேட்டரில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, அவருக்கு உடல்நலம் நல்லா ஆனிச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் டாக்டர்ஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கோம், ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படின்னு. ஒருவேளை அவங்க இங்கே வேணாம் வெளியே கூட்டி போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்பாவை நாங்கள் ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். அண்ட் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் ஒரு சில நாட்கள் போனால் தான் தெரியும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சு. அண்ட் அப்பா குணமாகி வர வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அபிநயா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணியிருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட பேரன் ஆசைக்காக இன்னைக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ரஜினிகாந்தோட ரெண்டாவது பொண்ணு தான் சௌந்தர்யா. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்காரு. அண்ட் அதற்கடுத்து தான் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி சமீபத்தில் ஒரு பையன் பிறந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் சௌந்தர்யாவோட மூத்த பையன் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் அஸ் தாத்தாவா அவர் பேரனை கன்வின்ஸ் பண்ணி அவர் கூடவே காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஸ்கூலில் இறக்கி விட்டுருந்துருக்காரு. அண்ட் அங்கேயுமே அவங்களோட பேரன் ரொம்பவே சேட்டை பண்ணும். கூடவே இருந்து கொஞ்ச நேரம் அவர் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிளம்பி வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னோட பையனை ஸ்கூலுக்கு கூட்டி போனதை அவங்களோட அம்மாவான சௌந்தர்யா வீடியோ எடுத்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் தன்னோட பேரனை கூட்டி போயிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வேட்டையின் படம் நடிச்சு முடிச்சுக்காரு. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. அண்ட் அதற்கடுத்து கூலி பட ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.